ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் சோமசுந்தரம் என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் அருகில் செயல்பட்டு வரும் பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம் எதிரே கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசியுள்ளது. அருகில் வசிப்பவர்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருந்ததால் அவர்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கழிவுநீர் அடைப்பு அடைக்க ஏதுவாக சோமசுந்தரம் வீட்டின் முன்பு இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சோமசுந்தரம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையில் தேசிய கொடியுடன் கொச்சி டு தொண்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் படுத்துக்கொண்டு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தேசிய கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் அந்த பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பஞ்சாயத்து தலைவர் எங்கே, கவுன்சிலர் எங்கே, பஞ்சாயத்து தலைவர் எங்கே, கவுன்சிலர்